எஸ்.பி. பாலசுப்ரமணியத்தின் 4ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்த ஏராளமான ரசிகர்கள் நினைவிடத்திற்கு வந்த நிலையில் அனுமதி மறுக்கப்பட்டதால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். இதனையடுத்து அங்கு ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். சங்கீதாங்கிற பேரே எஸ்பிபி சார்னாலதான் எங்க அம்மா எனக்காக வச்சாங்க. அவங்களோட ஆசைக்காக வச்சாங்க எஸ்பிபி சார்னால. இப்போ அவங்களுக்கு அவங்களோட 11 வயசுல இருந்து சாரை பார்க்கணும்னு ஒரு ஆசை. பட் அதுக்கு எந்த முயற்சியுமே இல்லாம அவங்களால பார்க்க முடியல. சரி, இப்படியாவது இறந்ததுக்கு அப்புறம் இங்க பார்க்கலாம், இந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னா இதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ 1 இயருக்கு முன்னாடி வந்தோம். ஃபர்ஸ்ட் ஆசையோட வந்தாங்க. அவங்களுக்கு வந்த நாளே ஏமாற்றம் தான் வந்தது. அப்போ ஒரு தெளிவான நியூஸ் கேட்டு போனா அவங்க பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் ஓப்பன்ல இருக்கும், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிறந்த நாளுக்கு வந்தோம். பிறந்த நாளுக்கு வரும்போது ஓப்பன்ல இருந்தது. அதுவுமே கண்டினியூவா காலையில இருந்து ஈவினிங் வரை அவங்க ஓப்பன்ல வைக்கல. அதனால எங்களுக்கு சரி சரி பார்த்துட்டு போனோங்கிற ஒரு நிம்மதி இருந்தது. அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, நினைவு நாள் அப்போ உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும், நீங்க பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. அதை நம்பி திருப்பி ராமநாதபுரத்துல இருந்து இங்க வந்தோம். இன்னைக்கும் ஏமாற்றம் தான். ஒரு ஒரு சந்தோஷமாவே இருக்க முடியல. எங்க அம்மாவுக்கு சந்தோஷமே எஸ்பிபி சார் மட்டும்தான். அவரோட வாய்ஸ் மட்டும்தான். சாரை தாண்டி அவரோட வாய்ஸ் மட்டும்தான் எங்க அம்மாவுக்கு. இப்போ சரி அந்த இடத்த பார்த்துட்டு போலாம், கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்துட்டு போனோம்னா அதுவும் இல்லாம இருக்கு. வருஷம் ஃபுல்லா ஓப்பன்ல இல்லைனாலும் அட்லீஸ்ட் வருஷத்துல 2 நாளாவது முக்கியமான நாள்ல ஓப்பன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் எல்லாரும் அந்த 2 நாளாவது கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு போவோம்னு நாங்க நினைக்கிறோம். பர்சனலா எங்க அம்மா கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அவங்க ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. அதுதான் மேட்ரு. நாங்க கூட ஒரே ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கோம். வெளியே இருந்து போன வாட்டி மலேசியால இருந்து வரவங்க, சிங்கப்பூர்ல இருந்து வரவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் இதை கன்சிடர் பண்ணி இதை கொஞ்சம் சீக்கிரமா இதை மேல முடிச்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். தேங்க்யூ. ஸோ என் பேரு ஷர்லி. நாங்கள் பட்டாபுராம்ல இருந்து வந்திருக்கோம். ஸோ எஸ்பிபி ஐயாவோட நினைவிடம் தாமரைப்பாக்கம் இருக்கு. அது எப்பவுமே அவரோட பர்த்டேக்கு, இறந்த நாள் அன்னைக்கு திறந்து வைப்பாங்க. ஸோ எங்களால் நேரில் தான் அவர் இதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்ற சூழ்நிலைக்கும் போது கல்லறைக்கு வந்தாவது அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கலாம், அவர் பார்க்குற ஒரு சந்தோஷம் கிடைக்குமேன்றதுக்காக தான் வர்றது. இப்போ நாங்கள் மட்டும் இல்லை, திருச்சி, ஈரோடு, ராமேஸ்வரம், ராமநாதபுரம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கார்ல அதுக்குன்னு ஐயாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஏமாற்றத்தோடு தான் போறாங்க. ஸோ அவரை பார்க்க முடியலன்றது ஏமாற்றமா இருக்கு. இங்க கன்ஸ்ட்ரக்ஷனால க்ளோஸ் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது பியூரா வரது இன்ஸ்டாகிராம்லயாச்சும் இல்ல யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா இத்தனை பேர் ஏமாற்றம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. சரி, ஏதோ லைவ்லயாச்சும் நாங்க வேற ஏதாவது ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொன்னாங்க, அதையாவது நாங்க பார்த்திருப்போம். இவ்வளவு செலவு பண்ணி பார்க்க முடியலன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவே பெரிய மனசு ஒரு பாரத்தோட திருப்பி போற மாதிரி இருக்கு. ஸோ ப்ளீஸ் அரேஞ்ச் சார், இதுக்கப்புறம் வேற ஏதாவது நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது பியூர் அனௌன்ஸ்மெண்ட் எல்லா சோசியல் மீடியாலும் எங்களுக்கு தயவு செய்து கொடுங்க. ஏன்னா பெரிய ஏமாற்றத்தோட நாங்க திரும்பி போறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.